அடிப்படையில் இந்த குழு இன்று கூடி இந்த குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கி விளக்கம் கேட்கும் கடிதத்தை செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இன்று அனுப்பி வைப்பதென முடிவு செய்யப்பட்டிருக்கிற கடிதம். அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் 31/8/2025 கட்சியினுடைய, அதாவது நம்முடைய உறுப்பினர் குழுவுடைய அறிக்கையை நம்ம கட்சியினுடைய விதிப்படி, விதி எண் 19 படி கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் செயல் தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைப்பார். அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் 31/8/2025 நேரிலோ அல்லது மேற்கண்ட முகவரிக்கு கடிதத்தின் வாயிலாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்தார். விழுப்புரம் தைலாபுரத்தில் ராமதாஸ் தரப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் புகார்கள் குறித்து வரும் 31ஆம் தேதிக்குள் அன்புமணி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது. 16 குற்றச்சாட்டுகள் குறித்து அன்புமணி வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் தகுந்த ஆவணங்களுடன் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது. விழுப்புரம் தைலாபுரத்தில் ராமதாஸ் தரப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். இந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் புகார்கள் குறித்து வரும் 31ஆம் தேதிக்குள் அன்புமணி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. பதினாறு குற்றச்சாட்டுகள் குறித்து அன்புமணி வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் தகுந்த ஆவணங்களுடன் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் தரப்பு தெரிவித்திருக்கிறது. ராமதாஸ் இருக்கை அருகே ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது உள்ளிட்ட 16 குற்றச்சாட்டுகள் அன்புமணி மீது சுமத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரம். தைலாபுர தோட்டத்துல பாமக நிறுவனர் ராமதாஸ் அமைத்திருக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் தற்பொழுது நடைபெற்றிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய முடிவுல தற்பொழுது வரக்கூடிய 31ஆம் தேதிக்குள்ளாக அன்புமணி அவர் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முடிவு செய்திருப்பதாக கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது. ராமதாஸ் தலைமையிலான அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுக்கள் என்பது மகன் தந்தைக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை போக்கில் உருவாக்கப்பட்ட ஒரு குழு. ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையிலே தலைவர் யார் என்பது இருக்கக்கூடிய அந்த போட்டியில தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த தரப்பாக தங்களை அன்புமணி தரப்பு முன்னிறுத்தக்கூடிய சூழல்ல போட்டி பொதுக்குழுவாக ராமதாஸ் தரப்பு கடந்த வாரத்துல ஒரு பொதுக்குழுவை நடத்தியிருந்தார்கள். அந்த பொதுக்குழுவுல 16 வகையிலான குற்றச்சாட்டுகள் அன்புமணி மீது வைக்கப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டுகள்ல மிக முக்கியமாக தந்தையே மகன் ஒட்டு கேட்கும் அளவுக்கு ராமதாஸ் இருக்கை கருதிய ஒட்டு கேட்பு கருவியை வைத்தது. அதே போன்று புத்தாண்டு அன்று நடைபெற்ற 2025 புத்தாண்டு ஒட்டி நடைபெற்றிருந்த பாமக பொதுக்குழுவுல அன்புமணி ராமதாஸுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லியிருந்தது. அதே போன்று தனியாக ஒரு கட்சி அலுவலகம் தொடங்கியிருப்பதாகவும் அதற்குரிய தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள் என்று அறிவித்தது உள்ளிட்ட அன்புமணியுடைய கடந்த கால செயல்பாடுகளை மொத்தமாக குறிப்பிட்டு அவர் மீது 16 வகையான குற்றச்சாட்டுகளை ஒழுங்கு நடவடிக்கை குழு பல்வேறு தரப்பினரிடமிருந்து கிடைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில முன்வைப்பதாக தெரிவித்திருந்தது. மேலும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்ற அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு அன்புமணி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு பரிந்துரை செய்வதாகவும் அந்த கூட்டத்திலேயே அறிவிப்பை சொல்லியிருந்தது.
விழுப்புரம் தைலாபுரத்தில் ராமதாஸ் தரப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் புகார்கள் குறித்து வரும் 31ஆம் தேதிக்குள் அன்புமணி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.